ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா சட்னி கலர் மாறாமல், புதினாவோட டேஸ்ட் மாறாமல் எப்படி புதினா சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸு, ப்ரெட் ஆம்லெட்க்கு ஒரு க்ரீன் சட்னி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சட்னியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னிக்கு வதக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு கட்டை பூண்டு உளித்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பாதி வேக்காடு வதங்கின உடனேயும் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வெங்காயங்கிற மாதிரி ஒரு 3 வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 2 இனுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 80% வதங்கினா போதும். சுத்தம் பண்ணி 2 தடவை கழுவி எடுத்த புதினா எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன் சட்னிக்கு. அதை சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு சட்னிக்கு தேவையான புளியும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். சட்னி அரைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலாக இருந்தால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நான் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 பத்தை தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கின வெங்காய மசாலாவை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி ஒரு 80% அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டான புதினா சட்னி நமக்கு ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புதினா சட்னியை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.